ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உப்புமானாலே பயந்துக்கிட்டு ஓடுறவங்களே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த அரிசி உப்புமா. இது ஒரு டிஃபன் ரெசிபி. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி சேர்த்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சு மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அடிச்சுட்டு அதை சளிச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி உப்புமா வந்து ரவை மாதிரி பக்கத்தில் இருக்கணும், மாவு இருக்கக்கூடாது. அதுக்காக சளிச்சு எடுத்துக்கிறோம். இதை வந்து வானிலையில் வரட்டு உறவுலாம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த உப்புமா ரவையில் நம்ம வந்து உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு உப்புமா ரவை எடுத்துருக்கேன், அரிசி ரவை. இப்போ இதை வந்து நம்ம உப்புமா எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். வானிலையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு. இதை வந்து தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு கடலப்பருப்பு உளுந்தும் நல்லா செவந்து வதங்கி வரட்டும். இல்லை காரத்துக்கு இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகா இஞ்சி இது சேர்த்து நம்ம காரத்துக்கு தாளிப்பில் சேர்ப்போம். 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 3 காஞ்ச மிளகா ஓட்டமில் ரவைக்கு இஞ்சி. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளிட்டு போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போடுறேன். போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நைஸாக துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அது நல்லா அந்த கடலப்பருப்பு உளுந்தோடு சேர்த்து நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கி வைக்கோங்க. அந்த வெங்காயம் வதங்கிறது உப்புமாவுக்கு நல்லா ருசி கொடுக்கும். இது காலை டிஃபனாகவும் ஈவினிங் டிஃபனாகவும் நைட்டு டின்னர் கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம இதில் வந்து 2 சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். பெருங்காயம் போட்டால் அந்த உப்புமா நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறிடுவோம். கிளறிட்டு இப்போ நல்லா அந்த தாளிப்பு சாமான்லாம் நல்லா வறுபட்டுட்டு இந்த சமயத்தில் இதுக்கு தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசி ரவா எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 1க்கு 3 தண்ணி ஊற்றணும். ஏன்னா இந்த அரிசி வந்து ரவா நல்லா வெந்து வரணும். அதனால் 1க்கு 3 தண்ணி ஊற்றுறேன். இது 3வது டம்ளர் 1க்கு 3 தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்க்கணும். கல் உப்பு தான் போடுறேன். அளவு உப்பு உங்களுக்கு உப்பு எப்படி சாப்பிட்டீங்களோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் ரவா 3 டம்ளர் தண்ணிக்கு இப்போ கல் உப்பு சேர்த்து உப்பு நல்லா கலக்கிட்டு இதை மூடி போட்டு வந்து ஒரு கொதி விடணும். இந்த கொதி வந்த பிறகு ரவையை சேர்க்கணும். நம்ம மூடிப்பட்டு தண்ணியை வந்து கொதிக்க விடுவோம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் தண்ணி நல்லா கொதி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு இப்போ இதில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அரிசி ரவையை எடுத்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். தூக்குனாப்பில் போடுங்க, அப்போ தான் வந்து கெட்டிப்படாமல் இருக்கும். இப்போ நல்லா ஒரு கிளறிட்டு இந்த சமயத்தில் உப்புலாம் பத்துமான்னு பார்த்துக்கோங்க. சரி போட்டுட்டு இப்போ இது மூடி போடுங்க. மூடி போட்டு வேக விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த உப்புமாவிலேயே ஸ்பெஷல் வந்து இல்லை அடியில் விழுகிற அடை தான். அந்த அடையை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் நாங்கள் எல்லாருமே. இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து அடை விழாது, கருகி போய்டும். அதனால் மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து காமிக்கிறேன். இதில் நல்லா தண்ணியெலாம் வற்றி அரிசி நல்லா வெந்து உப்புமா பதம் வந்துட்டு இப்போ சைடில் அடை விழுது பாருங்கள். இது வந்து ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியமில் வச்சிங்கன்னா இந்த அடை விழும். ஓரத்தில் விழுது பாருங்கள். இந்த அடை தான் வந்து இந்த அரிசி உப்புமாலே ரொம்ப சாப்பிட ருசியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அரிசி வந்து வேகணும். ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு இப்போ நல்லா ஓரத்துங்களே தெரியுது, நல்லா முருகலாக இருக்கும் அந்த அரிசி அடை சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நல்லா வெந்திருக்கு உப்புமா. இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க உப்புமாவோட. இது லஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் தேங்காய் பூ இந்த சைடில் தெரியுது பாருங்கள் அடை. அதை தான் சாப்பிட்றதுக்கு உப்புமாலாம் எடுத்துகிட்டு அந்த அடையை கிண்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேங்காய் துருவல் போட்டு ஒரு கிளறியாச்சு. இந்த சமயத்தில் ஃபைனல் டச்சாக
ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா தேங்காய் எண்ணெய் வாசனையோடு இந்த அரிசி உப்புமா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கறது தான் இந்த உப்புமாவுக்கே ருசி. இப்போ நல்லா வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் இந்த சமயத்தில் நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா பொல பொலன்னு இருக்கும். ஆறின பிறகு இது பச்சரிசியில் செஞ்சது இது, அதனால் இட்லி அரிசியிலையும் செய்யலாம். இப்போ நல்லா பதத்தை இறக்கியாச்சு. அதில் ஒரு ருசிக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து நெய்யில் வறுத்துட்டு போட்டிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், வெல்லம் வச்சுட்டு சாப்பிட்லாம். லஞ்சு பாக்ஸுக்கு கொடுக்கலாம். இந்த அற்புதமான அரிசி உப்புமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.